الرحمن الرحيم النافع أن ابن عمر رضي الله تعالى عنه وجد القر فقال ألقي علي ثوبا يا نافع فألقيت عليه برنسا. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ் சம்பந்தமாக இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்திருக்கக்கூடிய சில செய்திகளை நாம் ஹதீஸின் வாயிலாக தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நாஃபி' அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்ன இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு வஜதல் கர்ர, கடுமையான குளிர் ஏற்பட்டுச்சு. யாருக்கு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. எந்த நிலையில? வஹுவ முஹரிமுன், அவங்க இஹ்ராம் முடித்திருக்காங்க, இஹ்ராம் கட்டி இருக்கிறாங்க. இஹ்ராம் கட்டிய நிலையில் அவங்களுக்கு கடுமையான குளிர் ஏற்பட்டுச்சு. அப்படி குளிர் ஏற்படுத்தப்பட்ட சமயத்துல ஃபகால சொன்னாங்க, அல்கி அலைய தௌபன் யா நாஃபி', நாஃபி', எனக்கு ஏதாவது ஆடை இருந்தால் என்னை போர்த்தி விடுங்கள் சொன்னாங்க. ஏதாச்சும் ஆடை இருந்துச்சுன்னா என்ன போர்த்தி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபஅல்கைது அலைஹி புர்னுஸா, நான் என்ன பண்ணினேன், என்னிடம் இருந்த புர்னுஸ் என்று சொல்லக்கூடிய உடல் முழுவதும் பொருத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஆடையை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பொருத்துவதற்காக வேண்டி வந்த சமயத்தில் ஃபகால சொன்னாங்க, துல்கி அலைய ஹாதா, தைக்கப்பட்ட ஆடையா என் மேல போடுற, எனக்கு குளிர்துன்னு சொன்னேன், நான் இஹ்ராமுடனே இருக்கிறேன்னு சொல்றேன், என் மேல தைக்கப்பட்ட ஆடையா என் மேல போடுற. وقد نهى رسول الله صلى الله عليه وسلم أن يلبسه المحرم, இஹ்ராம் கட்டிய நிலையில், இஹ்ராமாக இருக்கக்கூடிய நிலையில் தைக்கப்பட்ட ஆடையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்களே, அந்த நிலையில நீங்க என் மேல தைக்கப்பட்ட ஆடையா அந்த குளிர்காணி போடுறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அது தூக்கி எறிஞ்சிடலாம். அப்படி என்றால் இஹ்ராம் அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் தைக்கப்பட்ட ஆடை நாம் அணித்துக் கொள்ளக் கூடாது என்பதை, அது குளிரான நிலையில் தான் நான் பொருத்திக் கொள்ள மாட்டேன் என்பதை தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அப்துல்லாஹ் இப்னு மாலிக் இப்னு புஹைனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இஹ்தஜமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹுவ முஹரிமுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜாமா செய்து கொண்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹிஜாமானா அந்த கப்ளிங் தெரப்பின்னு சொன்னோம்ல, ஹிஜாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது எப்ப? இஹ்ராம் கட்டிய நிலையில். எங்க? ஜமலி மின் தரீகி மக்கா, மக்காவுடைய பாதையில் ஜமல் அப்படிங்கிற ஒரு இடம்,
அந்த இடத்துல வைத்து அவங்க ஹிஜாமா செஞ்சுக்கிட்டாங்க. எங்கன்னா நடுத்தலையில, தலையுடைய நடுப்பகுதியில் ஹிஜாமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டாங்க அப்படிங்கிற ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வருது. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இஹ்தஜம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹரிமன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஹ்ராம் அணிந்த நிலையில் ஹிஜாமா செய்து கொண்டாங்க. அல்லாஹ் லஹரில் கதமி மின் வஜ்இ கான பிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் மேல் பகுதி, கால் இருக்குல்ல, காலுடைய மேல் பகுதியில அவங்களுக்கு கடுமையான வலி ஏற்பட்டுச்சு. வலி ஏற்பட்டோன்னா அங்க காலுடைய மேல் பகுதியில ஹிஜாமா செய்து கொண்டாங்க. அவங்க எஹ்ராம் கட்டியிருந்த நிலையில், அப்படின்னா எஹ்ராம் கட்டியிருந்த தலையில ஹிஜாமா செஞ்சிருக்காங்க, காலில ஹிஜாமா செய்து கொண்டாங்க அப்படிங்கிறத அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அபூ தாவூத், நசாயி போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அபூ ராஃபி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரலியல்லாஹு தஆலா قال تزوج رسول الله صلى الله عليه وسلم, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு தஆலா அவங்கள திருமணம் முடிச்சாங்க. வஹுவ ஹலாலுன், அவங்க இஹ்ராம் இல்லாத நிலையில தான் திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்றாங்க. சொல்லிட்டு வபனாபிஹா வஹுவ ஹலாலுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடித்த தன்னுடைய மனைவியான மைமூனாவுடன் ஒன்று கூடினார்கள். வஹுவ ஹலாலுன், அப்பொழுதும் என்ன இல்லை, இஹ்ராம் கட்டி இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, குன்து அன ரசூலு பைனஹுமா, அந்த திருமணம் முடிப்பதற்கு நான் தான் தூதுவனாக இருந்தேன். ரெண்டு பேரும் திருமணம் முடிப்பதற்கு நான் தான் தூதுவனாக இருந்தேன். அந்த நிலையில தான் திருமணம் முடிச்சாங்க. அவங்க இஹ்ராம் கட்டிய நிலையில திருமணம் முடிக்கல அப்படிங்கிற செய்தியை அபூ ராஃபி அவர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், திருமதி போன்ற கிதாபுகள். அதே போல இஹ்ராம் கட்டிய நிலையில் வேட்டையாடக்கூடாது, வேட்டையாடக்கூடாது. அதே போல நான் இஹ்ராம் கட்டியிருந்தேன் அப்படின்னா எனக்காக வேண்டி இன்னொரு நண்பர் வேட்டையாடி எனக்கு வந்து கொடுத்தாருன்னா அதை நான் வாங்கவும் கூடாது. நான் வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் கட்டியிருந்தனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எனக்கு வேட்டையாடிட்டு வந்து என்ன பண்றாரு, எனக்கு வந்து கொடுக்குறாரு. அவரை வேட்டையாடியது நோக்கமே என்னதான், எனக்கு கொடுப்பதற்கு ஆண்டிதான். நான் இஹ்ராமாக இருக்கக்கூடிய நிலையில அந்த வேட்டையாடை பிரயாணியை நான் அனுபவிப்பாக கூட வாங்கக்கூடாது. ஒரு ஹதீஸ் ஒண்ணு, ஸஅப் இப்னு ஜஸ்ஸாமா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், உஹ்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிமாரன் வஹ்ஷியன், ஒரு காட்டு கழுதையை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். அபுவா என்ற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த சமயத்தில் நான் உங்களுக்கு ஒரு காட்டு கழுதையை நான் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தேன். ஃபரத்த அலைஹி, அவங்க எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. ஃபலம்மா ரஆ மா ஃபீ வஜ்ஹி, என்னுடைய முகத்தை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ், கொடுத்தது வாங்கலைன்னா கொஞ்சம் கவலையா தானே இருக்கும். என்னுடைய முகத்தை பார்த்த பொழுது கால சொன்னாங்க, அன லம் நருத்துஹு அலைக இல்லா அன முஹரிம், நான் இஹ்ராமாக இருக்கக்கூடிய நிலையில தான் நான் பெற்றுக்கொள்ளவில்லை, நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன், நான் இஹ்ராமுடன் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா வேட்டையாடுவது இஹ்ராம் கட்டியவருக்காக வேட்டையாடப்பட்டுச்சுன்னா அதையும் பெற்றுக்கொள்ளவும் கூடாது அப்படின்னு. இப்படி வேட்டையாடினார் ஒரு ஆளு, அவர் தனக்காக வேண்டி வேட்டையாடி கொண்டார். தனக்காக வேண்டி வேட்டையாடி கொண்டதை இஹ்ராம் கட்டிய நண்பருக்கு கொடுக்கிறார், பெற்றுக்கொள்ளலாமா? தாராளமா பெற்றுக்கொள்ளலாம். இங்க நியத்து தான், நோக்கம்தான். தனக்காக வேண்டி வேட்டையாடியதை இஹ்ராம் கட்டிய நண்பர் இவர் வைத்துக் கொண்டு இஹ்ராம் கட்டிய நண்பருக்கு கொடுக்கலாமானா தாராளமா கொடுக்கலாம். அவருக்காக வேண்டியே வேட்டையாடிட்டு வந்தத இஹ்ராம் கட்டிய நிலையில் பெற்றுக்கொள்ளக் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றக்கூடிய செய்தி. அல்லாஹ்